ஹாய் ஹலோ யூஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இப்போ இந்திய அரசியல் இருக்கு இல்லையா, இந்திய அரசியலில் மையப்புள்ளியாக உருவெடுத்திருக்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இனிமேலாம் வந்துட்டு யாருப்பா ஜாதி பார்க்க போகிறா, இந்த ஜாதி பார்க்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவோட முடிஞ்சு போயிடுச்சு. இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்துட்டு ஜாதிலாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஜாதி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படின்றத அதை பற்றி ரிசர்ச் பண்ணவங்களுக்கும் அதை பற்றி படித்தவங்களுக்கும் தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இனிமேல் வந்துட்டு ஜாதியை இருக்க போவதில்லை அப்படின்னு வந்து சொல்றவங்க இப்போ ஏன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றத கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன, அதை தாண்டி இப்போ ஏன் மத்திய அரசாங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசாங்கங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க. மாநில அரசாங்கம் இவ்வளோ பெரிய ப்ரெஷரை போட்டாலும் மத்திய அரசாங்கம் ஏன் அதை கண்டுக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றத எடுத்தா யாருக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு கேங்ல ஒரு 10 பேர் இருக்கீங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேங் வந்துட்டு இருக்காங்க, அவங்க 10 பேர் இருக்காங்க. மூணாவதா ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 பேர் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 3 டீமும் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த 3 டீமும் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டீம்லயும் 10 பேர் இருக்கான், இந்த டீம்லயும் 10 பேர் இருக்கான். ஆனால் அந்த டீம்ல 6 பேர் தான் இருக்கான் மூணாவது டீம்ல. ஸோ 10 பேர் இருக்கக்கூடிய டீமோட 6 பேர் இருக்கக்கூடிய டீம் விளையாடுறது அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஒரு விஷயம் இல்லை இல்லையா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த 10 பேர் இருக்க டீம்ல இருந்து 2 பேர் வந்து அந்த 6 பேர் இருக்க டீமுக்கு அனுப்புவோம். இங்கே 8 பேர், இங்கே 8 பேர், இப்போதான் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம் இல்லையா. அதே தான் வந்துட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு. ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்குதோ அங்கே 6 பேருக்கு வந்துட்டு 2 பேர் கம்மியாக இருக்கா, அவனுக்கு அது கிடைக்கல. அப்போ அந்த 2 பேருக்கு அவனுக்கு அந்த 2 பேரை கொடுக்கறது இருக்கு இல்லையா. ஸோ இங்கே கிடைக்காம இருக்கிறவனுக்கு இங்கே கிடைக்கிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கும் கிடைக்க வைக்கிறது, இவனுக்கு ஈக்குவலாக என்ன கிடைக்குதோ அதே அளவுக்கு அவனையும் ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பிற்கான முக்கியமான நோக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே வந்துட்டு கிடைக்கணும். இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றது எடுத்தால் தான் பார்த்தோம் அப்படின்னா யார் யார் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு நலத்திட்டம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படின்றது யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரியும். பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம், இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் தான் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா வந்துட்டு சொல்ற, மாநில அரசாங்கங்கள் வந்து பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுலயும் ஒரு இஷ்யூ இருக்கு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அட்டவணைப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய உட்பிரிவு கீழே தான் போகுது. அதாவது மத்திய அரசாங்கம் வந்துட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத எடுத்து நடத்தி அதனுடைய எண்ணிக்கையை சொல்லுவாங்க இல்லையா, இந்தந்த பிரிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு முறையாக அதை ஃபாலோ பண்ணி ஏதாவது நலத்திட்டங்கள் அப்படின்றத வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் மாநிலங்களே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆந்திரால இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜாதி வாரி கணக்கெடுப்புன்றதை அவங்களே எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எடுக்கிறாங்க தான். பட் தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்து ஒரு திட்டம் அப்படின்றத வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு சொல்லும்போது உடனடியாக நீதிமன்றமே தலையிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான ரைட் அப்படின்றது நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. அப்போ அவங்க அதே கேள்வியை தான் கேட்பாங்க. இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்க எப்படி பண்ணலாம், யாருமே சரி பார்க்காம உங்களுக்கு யார் இந்த அப்ரூவல் அப்படின்றத கொடுத்தது அப்படின்றதான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போடப்படுது. மத்திய அரசாங்கம் இதை ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதுதான் ரொம்ப பெரிய அரசியல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1931 தான் லாஸ்டா முறையான மக்கள் கணக்கெடுப்பு ஜாதி வாரியா வந்துட்டு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய விகிதம் இருக்கு இல்லையா, அதுல எந்தெந்த ஜாதியில எந்தெந்த மக்கள் என்னென்ன விகிதத்துல சொன்னாங்களோ அதன்படி தான் இப்போ வரைக்கும் நலத்திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ஆஃப்டர் பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா பல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எடுத்திருந்தாலும் கூட இந்த ஜாதி என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம் அப்படின்னா யாருமே வாயை திறக்கல. அது மட்டும் இல்லாமல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ அந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதி பிரிவுகள் அப்படின்றதும் கேட்கப்படுது. ஆனால் 2011 மன்மோகன் சிங் பீரியட் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் மோடியினுடைய ஆட்சி அப்படின்றது வருது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவருடைய அந்த
ஆய்வறிக்கை இருக்கு இல்லையா, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எக்கச்சக்கமான குளறுபடிகள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்றது வந்துட்டு சரியாக போய் சேராது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2011 இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2011 எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இப்போ வரைக்குமே ரிலீஸ் பண்ணப்படாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, 2011 தான் வந்துட்டு எடுக்கப்படல, 2021 பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ 2021 பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படின்றதும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் அப்படின்னா 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்துட்டு இந்த கொரோனா பீரியட் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. 2021 அப்புறமா அந்த கொரோனா பீரியட் அப்படின்றதுலாம் நார்மல் ஆனாலும் கூட அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத எடுக்கிறதுல மத்திய அரசாங்கமும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மாநிலங்களில் எலெக்ஷன், மத்தியில் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலெக்ஷன்ஸ் வந்ததுனால இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக பேசப்படல. பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு பிரதம மந்திரியா மோடி இருக்கார் இல்லையா, அவரே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்த 5 வருஷத்துக்குள்ளேயாவது பார்த்தோம் அப்படின்னா முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எடுக்கப்படணும். அதுவும் சாதி வாரியா வந்துட்டு எடுக்கப்படணும். அப்பதான் எல்லா மக்களுக்குமே பார்த்தோம்னா கல்வியிலையா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலையா இருந்தாலும் சரி, நலத்திட்டங்களையா இருந்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவலைஸா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாதி பிரிவினர்களுமே பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, எங்க சமூகத்தில் வந்துட்டு ஒரு 1.5-2 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசாங்கம் அது சரியா அப்படின்னு சொல்லி கூட செக் பண்றதுக்கு இது வரைக்கும் எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சமூகத்தை வந்துட்டு ஒருத்தர் ரிப்ரசன்டேட் பண்றாரு அப்படின்னா இந்த சமூகத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த உதவிகள் ஒவ்வொரு சமூகமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தொழில் செய்வாங்க இல்லையா, அந்த தொழிலுக்கு ஏற்ற நலத்திட்டங்கள் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கைத்தறி நெசவாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழில்களுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகள் அப்படின்றது செய்யப்படும். அப்படி அவங்க கேட்கும் போது அந்த மக்களுக்கு நம்ம ஒரு நலத்திட்டம் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்க, இந்த திட்டத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு செலவாகும், அந்த மக்கள் வந்துட்டு எவ்வளவு பயனடைவாங்க, அதுக்கான எஸ்டிமேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். பட் ஒருத்தர் வந்து சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது கூட இங்க லிஸ்ட் இல்லை அப்படின்றதான் ரொம்ப பெரிய பிரச்சனையே அப்படின்னே சொல்லலாம். இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சரி, ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இல்லைன்னா ஒரு நலத்திட்டம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கட்சிகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா சரி, ஓகே, ஏதாவது நலத்திட்டம் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் உச்சநீதிமன்றமா இருந்தாலும் சரி, இல்லை உயர்நீதிமன்றமா இருந்தாலும் சரி, பல ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு தாங்களா வந்துட்டு தலையிட்டு முறையான அறிக்கை அப்படின்றதே கிடையாது, முறையான புள்ளி விவரங்கள் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி இந்த திட்டம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா பல ஸ்டேட்ஸ்ல நிறுத்தி வைக்கவும் பட்டிருக்கு. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா பல மாநிலங்கள்ல இருந்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது மாநிலங்களே எடுத்துக்கிறதுக்கான உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா சோகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த கேஸும் உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் அப்படின்றது வேற வர இருக்கு இல்லையா, ஸோ விக்கிரவாண்டியில பை எலெக்ஷன் அப்படின்றது வேற வர இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பாமக வன்னியர்களுக்கான உள்ளொதுக்கீடு அப்படின்றத கேட்டு மறுபடியும் இஷ்யூ அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துக்குமே முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. பட் இதை வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவ்வளவு சீக்கிரமா எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத நம்ம எடுக்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் கிட்ட ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எக்கச்சக்கமான ஜாதிகள் இருக்கு, அதுலயும் பழங்குடியின ஜாதிகள் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ மக்கள் கிட்ட நம்ம போயிட்டு நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஜாதியினுடைய பெயரோ இல்லை ஜாதியினுடைய உட்பிரிவினுடைய பெயரோ, இப்போ ஒரு ஜாதி இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதியிலேயே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியான உட்பிரிவுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாதியினுடைய பெயர்கள் அப்படின்றது வரும். அதெல்லாம் வந்துட்டு எந்த வகையில் வந்துட்டு நம்ம வகைப்படுத்தி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வகைப்படுத்தி மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்றத செய்யறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 3-4 வருஷங்கள் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு 3-4 வருஷம் பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அப்படின்றது இன்னைக்கு எக்கச்சக்கமான கோடிகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறைஞ்சபட்சம் இந்தியாவில் ஒரு 100 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் சொல்றேன், அதை விட அதிகமாக தான் இருக்காங்க
இருக்காங்கன்றது தெரியும். பட் அந்த 100 கோடி மக்களும் என்ன ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, அதை தாண்டி அவங்களுடைய தொழில் எந்த வகைகளில் இருக்குது, அவங்களுடைய கல்வி, பொருளாதாரம், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எந்த வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய நெட்வொர்க்கே தேவைப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கான ஸ்டார்டிங் அப்படின்றதையாவது இவங்க பண்ணணும் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இருந்து ஒரு கடிதமாக அனுப்பப்பட்டிருக்கு. பட் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படின்றது அவங்க பெருசாக எடுத்துக்க மாதிரியே தெரியல. ஏன்னா இப்போ தமிழ்நாடுன்னு கிடையாது, முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னா பல ஸ்டேட்ஸ்மே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத எடுக்கணும். எடுத்து முடிச்சு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்துட்டு அங்கங்கே தேவைப்படக்கூடிய மக்களுக்கான உதவிகள் அப்படின்றது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணாலும் மாநில அரசாங்கங்கள் இருக்காங்க இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுதக்கூடிய லெட்டர்ஸ்க்கு முறையான ரெஸ்பான்ஸ் அப்படின்றதும் பண்ணப்படுறது கிடையாது. ஸோ இது எங்கே போய் முடிய போது, எப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது மத்திய அரசாங்கத்து கையில் தான் இருக்கே அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.